வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனல் இஷ்யூ பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி பாரு எப்போ இந்த நவம்பர் முடியும் அப்படின்னு இருக்கு பாரு. வணக்கம். ஏங்க நவம்பர் இல்ல இந்த நோ ஷே நவம்பர்னு ஒண்ணு இது பண்ணாங்க. அது கூட பரவாயில்ல, சரி சேவ் பண்ண மத்தெல்லாம் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த நோ நட் நவம்பர் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஷ்யூ நட் அதெல்லாம் இந்த மாசம் முடிய வரைக்கும் சாப்பிடக்கூடாது போல இருக்கு. எனக்கு வேற கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்குமா. இவங்க பாட்டு ஏதாவது ஒரு ட்ரெண்டை கிளப்பி விட்டுறாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க இந்த வீடியோவும் அப்படிதான். இவங்க பாட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, அது பேசலாம்னா நம்மளையும் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்னா நீங்க அந்த யானையை பத்தி பேசுனீங்க, டாக்டர் போயிட்டு அந்த பையன் குத்துனா அதை பத்தி பேசுனீங்க, அவனும் கண்டுக்க மாட்டான். எனக்கு கடுப்பா இருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் பேசி வீடியோ போல அப்படின்னாலே. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பேசுறோமோ. அப்போ அப்படி கிடையாது. உலகத்தோட ஒத்து வாழுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, இவங்க எல்லாம் எல்லாரும் அதை எதை பாக்குறாங்களோ அது மூலமா தான் உள்ள போயிட்டு நம்ம கருத்துக்களை அவங்ககிட்ட சொல்ல முடியும். இவங்க பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு நம்ம கருத்து சொன்னா இவங்க யாரும் பார்க்க போறது இல்ல. பார்க்காம நம்ம என்ன சொல்றோம்னு கேட்காம இவங்க ஒரு புரிதல்ல இருப்பாங்க. அப்ப எல்லாரும் இப்ப பாக்குறது என்ன, அதை நம்ம பேசிடுறது. அதன் மூலமாக நம்ம கருத்தை எடுத்து வைக்கும் பொழுதுதான் உள்ள மக்கள்கிட்ட போய் சேருது. மக்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கருத்துக்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யானை ஒண்ணு எரிஞ்சு செத்து போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப யானை இஷ்யூ, தெய்வானை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த யானையை பத்தி நீங்க பேசுறப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அருமையான காணொலி அது. ஆக்சுவலா திருப்பி இந்த விஷயம் பேசியிருந்தா கூட அதுலயும் நம்ம யானையை பத்தி அதே விஷயங்கள்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணிருப்போம். அதெல்லாம் கூட எவனுமே பார்க்கல. நல்ல விஷயம் பேசினா பார்க்க மாட்டாங்கன்றது மைண்ட்லயே செட் பண்ணிட்டாங்க அப்படி. சோ இன்னைக்கு இப்போ விவாகரத்து அப்படின்னோட ஜெயம் ரவி அவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை நீங்க எப்படி பேசியிருப்பீங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்குள்ள போகாம சமூகத்துல இருந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அஃபெக்ட் பண்ண செலிபிரிட்டிஸ்ன்றது. இப்போ எனக்கு என்ன அதிர்ச்சினா, ஒருத்தர் பார்த்த ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் மன்மதன் பா, அவர் லைஃபே அப்படிதான், அந்த கல்யாணம் பண்ணிட்டாலும் ஒருத்தவங்க கூட பழகுவாரு, இவர் சும்மா கூட லிவின்ல எல்லாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நடிகள் பத்தி நம்மளுக்கு இருக்கும். பட் ஏஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு ப்ராப்பரான பர்சன், பிளஸ் சைலண்டா இருப்பாரு, வார்த்தைலாம் தேவையில்லாம விட மாட்டாரு, ஒரு ஃபேமிலியோட நிறைய இடத்துல அப்பியரா இருக்காரு. அவரே இன்னைக்கு அது மார்க்கம் சார்ந்து ரொம்ப ஒரு கடவுள் நம்பிக்கையோட இருக்கிற ஒரு நபர். அவரோட லைஃப்ல இப்படி இருக்கு அப்படின்றப்போ அது கண்டிப்பா இன்டைரக்டா ஒரு பெரிய மாசஸ் அஃபெக்ட் பண்ணும் தான் இல்ல பாரி, அஃபெக்ட் பண்ணுது. உண்மையிலேயே இந்த மக்களால் அறியப்படுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் கூட அது பெருவாரியாக ஒரு சமூக பார்வையை ஈர்க்குது. இரண்டாவது அதனால சமூகமும் பாதிப்புக்குள்ளாகுது. அது நிறைய பேர் தெரியறது இல்ல. இப்ப ஏஆர் ரஹ்மான் குடும்பமா வாழ்ந்தா என்ன, குடும்ப குட்டி இல்லாம வாழ்ந்தா என்ன, இதனால சமூகத்துக்கு என்ன கேடு அப்படின்னா அது கிடையாது. அவரோட பர்சனல் லைஃப்குள்ள நம்ம எதுக்கு போனோம். இப்ப ஏஆர் ரஹ்மான் சின்ன வயதுல இருந்து பார்க்கக்கூடியவர்கள் அவருக்கு ஒரு கேரக்டர் விசுவலைசேஷன் வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் விசுவலைசேஷனுக்கு இப்படி வாழ்ந்தா குடும்ப குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்கலாம் போல, எவ்வளவு காசு பணம் வந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோட இருக்கலாம் போல நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்ல நம்பி அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஏஆர் ரஹ்மானுக்கே எங்க சறுக்குது. ஏஆர் ரஹ்மானோட குடும்ப வாழ்க்கையிலேயே அவரால் மேனேஜ் பண்ண முடியாம அது விவாகரத்து வரைக்கும் போய் நிக்குது. அதுவும் இந்த வயசுல விவாகரத்துக்கு போய் நிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிராமேட்டிக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன வயது கல்யாணம் பண்றாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் வருது, அவங்க பிரிஞ்சிடறாங்கும் போது அது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 10 பாக்குறோம், மைண்ட் செட் ஒத்து வரல, இவங்க ஒத்து வராத ஒரு ஆளா இருக்கிறாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனா ஏஆர் ரஹ்மானோட வாழ்க்கை கிட்டத்தட்ட 29 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருக்காப்புல. உங்களுக்கே நம்ம எல்லாருமே அவங்க குடும்பத்தையே பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வரோம், பின்தொடர்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க மகள்களுக்கு திருமணங்கள் ஆகும்போதும் கூட நம்ம வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கும்போது ஒரு ஐகானிக்கான ஒரு ஆளாக இருக்கும் பொழுது திடீர்னு இப்ப இந்த தகவல் அவங்க மனைவி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்கிற அந்த விஷயம் வருது. இவர் என்ன போட்டிருக்காருன்னா அவருடைய விவாகரத்துக்கு அவரே ஹேஷ்டேக் போட்டு மனுஷன் போட்டு வச்சிருக்காப்ல. ஆமாங்க, அது என்னது கீழே ஏதோ ஒன்று போட்டு உண்மையிலேயே எனக்கு புரியல. அவர் தான் போட்டாரா இல்ல யாரோ பிஆர் ஏஜென்சி ஏதோ போட்டு இருக்காங்க. என்ன அவரோட பிரேக்கப்புக்கு அவரே ஹேஷ்டேக் போட்டு வச்சிருக்காரு. அதாவது பிஆர் ஏஜென்சி பண்ணிருக்கு, ஆனா இவர் தானே பாதிக்கும் அது. சோ அது என்னன்னு புரியல. அதுல பாத்தீங்கன்னா இது என்னோட பர்சனல், இது யாரும் இது பண்ணுவேன்னா என்னோட பர்சனல் பிரைவசிக்கு இது முக்கியத்துவம் கொடுங்க அதுன்னு சொல்லிட்டு பர்சனல் பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ட்விட்டர்ல அதை அனௌன்ஸ் பண்ணும்போதே அங்க பிரைவசி அங்க பிரேக் ஆகத்தான் போகுது. இன்ஃபேக்ட் அது நியூஸ் சேனல்ஸ்ல எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே அது வந்துருச்சு. எல்லாரும் அந்த காது மூக்கு வாய் வச்சு பேசுற ஆட்கள்லாம் இன்னைக்கு முழு பூசணிக்காவும் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ ஏதோன்ட்டு. அப்புறம் நடுவுல அவரோட க்ரூல யாரோ ஒரு கிட்டாரிஸ்டோ ஏதோ பேஸ் கிட்டாரிஸ்ட் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டை பிரிறாங்கன்னு அது ரெண்டையும் கொத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவனுக்கு தான் தெரியும் இதெல்லாம் யாரு என்னன்னு. ஸோ இது அதுக்குள்ள நம்ம போத்தாரு. ஆனா ஒரு அவங்களுக்கு வயதெல்லாம் ரொம்ப மூத்தவங்களா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுமே இல்லற வாழ்க்கை ஏதோ ஒரு இடர்பாடுனால அவங்க பிரிறாங்க அப்படிங்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த சொசைட்டி, இந்த மக்கள், இப்ப இளைஞர்கள் பாக்குறாங்கல்ல,
இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையின் மீது ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு விடுகிறது, ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு நம்பிக்கை போயிருமா பாரு. நிறைய பேருக்கு போயிருச்சுங்கிறாங்க, நிறைய பேருக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் டிவோர்ஸே ஆகல சொல்லுங்க. இது ஒரு சோகமான காணொளி. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இது வந்து பாவம் அவங்க குடும்பத்தோட இதுல நம்ம சிரிச்சுட்டு இருக்க தேவையில்லை. அதான் இப்ப எத்தனையோ நபர்கள் வந்து ஒரு திருமண வாழ்க்கையின் மீது ஒரு பய உணர்வு வருது பாருங்க. அந்த பய உணர்வுக்கு இவங்களுடைய இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து தெரிந்தோ அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. இதுக்காக நீங்க ஒழுங்கா வாழாதனாலதான் இவங்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ஒரு விதத்துல பாதிக்குது. அது எப்படி வந்து ஒரு குடும்பம் வந்து பிரியுது அப்படிங்கும் பொழுது ஏதோ தவறு இருக்கு, நமக்கு தெரியாது. அது காலம் மேபி வெளிப்படுத்தலாம், இல்ல வெளிப்படுத்தாம கூட போகலாம், இல்ல அவங்களுக்குள்ள பேசி சால்வ் கூட ஆகலாம், நமக்கு தெரியல. ஆனா இவ்வளவு ஒரு மூத்த திருமணம், இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்த ஒரு திருமணம், ஒரு குழந்தைகள்லாம் நல்லபடியாகத்தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளும் சரி நல்ல விதமா தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இன்ஃபேக்ட் வந்து அளவுக்கு அதிகமான மத நம்பிக்கை, அதன் அடிப்படையில அதை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. அந்த சிஸ்டர் அவங்களே தான் வாலண்டியரா வந்து ஃபேஸ்லாம் முடிப்பாங்க. ஆமா, அதுதான் அவங்க வந்து மத நம்பிக்கை, அவங்களுடைய குரான்ல சொல்லப்பட்ட அத்தனையும் பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இன்னொரு மகள் வந்து இயல்பான ஒரு இஸ்லாமிய பெண் போல அவங்க நடந்துக்கிறாங்க. அப்புறம் மகன் இருக்கு, மகனும் வந்து எந்த கான்ட்ரவர்சிலையும் எதுலையுமே மாட்டினது இல்லை, ஒரு யதார்த்தமா தான் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. பாடுவாரு, யதார்த்தமான ஒரு குடும்பமாகத்தான் அவங்க இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இவரும் புகழுடைய உச்சத்துக்கு போனவர், ஆஸ்கர் விருதுகள் 2 முறை இந்தியாவின் பெருமையாக இருக்கிறவர், ஐக்கானா இருக்கிறவர், ஒரு நல்ல தமிழ் பற்றாளரும் கூட. தமிழ் மொழிக்காக பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. தமிழர்களுக்கான புகழ்மிக்க இடங்கள்ல இவருடைய முகமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு இமேஜ்ல இருக்க ஒரு நபர் அவரே குடும்ப வாழ்க்கையில தடுமாறுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது ஒட்டுமொத்த குடும்ப வாழ்க்கையுமே வந்து அதை பற்றி புரிதல் அற்றவர்களுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுது, ஒரு பய உணர்வு. இந்த கமிட்மெண்ட் அவ்வளோ கஷ்டமானதா? ஏறுமான அவ்வளோ மியூசிக் போடுறவரு, அவ்வளோ பயங்கரமா போடுறாரு, எத்தனை லவ் சாங் போடுறாரு, எத்தனை இதுக்கு போடுறாரு, அவராலே குடும்பத்தை இது ஒட்டுக்கா வச்சுக்க முடியலையா? அது இத்தனை வருஷம் கழிச்சு அவரே உடையுதா? அப்ப ஒரு டிஸ்பிலீஃபை உருவாக்குது இல்ல, இந்த இல்லற வாழ்க்கையின் மீது ஒரு அவநம்பிக்கையை வந்து இந்த இளைய சமூகத்திற்கு இது மனசுல பதிவு பண்ணுது. அப்ப இது வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கஷ்டமா இருக்கு. நம்ம அதனாலதான் நம்ம இங்க சொல்றோம், இதை பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்களாம் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்பிக்கை இன்மை. ஒருவர் மீது ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாத்தீங்களா, ஆங்கிலத்துல ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையின்மை தான் அடிப்படை காரணமா இருக்கும் எந்த ஒரு டிவோர்ஸுக்கும், எந்த ஒரு மன முறிவுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. வேற மித்ததெல்லாமே வேற. அந்த நம்பிக்கையின்மைங்கிறது அங்க ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். அந்த நம்பிக்கையின்மைக்கு யார் காரணம்ங்கிறது மாறும். ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், அவங்களோட நடத்தைகள்ல இவங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், இல்ல இவங்களோட பேச்சுகளை அவங்க கேட்காமல் இருக்கலாம். இந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்ட உடனே அவங்களுக்குள்ள சில பேருக்குள்ள ஈகோ இஷ்யூஸும் வரும். நிச்சயமா இந்த நம்பிக்கையின்மைக்கு அடுத்து அந்த ஈகோ இஷ்யூஸ் வரும். இது ரெண்டும் அந்த ஒரு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றது நான் கேட்கணுமா அப்படிங்கிற அந்த ஈகோ, இது ரெண்டும் தான் வந்து இந்த திருமண பந்தத்தை உடைக்கும். ஆனா ஆக்சுவலா இந்த ரெண்டுமே இந்த திருமண பந்தத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடாதவை. ஓகே, நான் ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி, நீங்க இவங்க 2 பேரை பத்தி பேசல, இதை ஒரு சாக்கா வச்சு நீங்க பொதுவா இருக்கிற, ஏன்னா இன்னைக்கு யங் கப்பிள்ஸ் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றாங்க, ஃபேமிலி கோர்ட் நிரம்பி வலியுதுன்றதுனால அவங்கள நோக்கி சொல்றீங்க இதெல்லாம். கரெக்டா? கரெக்ட். இல்ல அப்பனா சொன்னா இங்க வந்து இப்ப ஏஆர் ரஹ்மானுடைய விஷயத்தை வைத்து இதை சொல்றதுக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இப்ப ஏஆர் ரஹ்மான் ஒரு ஐடலான ஃபாதரா இருந்திருக்காருன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவங்க மகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காரு, மகனுக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்காரு, ஒரு குட் ஹியூமனா ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறாரா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு பார்த்தா அதுலயும் நம்ம பார்த்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு தீயவர் என்றோ கெட்டவர் என்றோ நம்மளால எதுவுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இடத்துலதான் அவர் இருக்காரு இப்ப வரைக்கும். அப்ப இவருக்குமே இது நடக்குது. இப்ப யார் மேல நம்ம திரும்ப அவங்க மனைவி பக்கம் திருந்தா அப்படி நம்ம யோசிக்க முடியாது, தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது, தெரியல நமக்கு. அப்ப ஆனா இங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு அவங்களுக்குள்ள. இத்தனை ஆண்டு கால மன வாழ்க்கை 30 வருஷங்க. இப்படி யோசிங்க, இதை என்ன அவங்க 2 பேருமே யோசிக்கணும். இன்ஃபேக்ட் 30 வருஷம் நம்ம ஒன்னா வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு தனியா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இவங்க 2 பேருமே நம்புறாங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? இந்த 30 ஆண்டு காலம் உங்களுக்குள்ள கஷ்டங்கள் இருந்திருக்கும், சண்டைகள் நடந்திருக்கும், அன்பு நடந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும், கெட்ட நிகழ்வுகள் இருக்கும், சண்டைகளும் இருக்கும், எல்லாமே எல்லா கணவர் மனைவிகளுக்கும் இருக்க விஷயம் தான். ஆனா
இனி அடுத்து உங்களுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளோ, ஆனா அந்த அத்தனை ஆண்டு காலத்திலையும் எதுவுமே இருக்க போறது இல்லை. புரியுதுங்களா? இந்த உங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தனியா நடக்க போறது இல்ல. புரியுதுங்களா? உங்களுக்கு கூட அந்த ஒரு நினைவுகள் திரும்ப புதுசா கிரியேட் ஆக போறது இல்ல. 2வது, அந்த தனிமையில நம்ம வாழ போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்பது எந்த ஒரு மனிதருக்கும் இருக்கக்கூடாத ஒரு விஷயம். நிச்சயமா. புரியுதுங்களா? குடும்பம் சூழ வாழ்றதுங்கிறதான் ஒரு எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு தேவையான, ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த குடும்ப பந்தங்கள், அது பணக்கார ஆணா இருக்கட்டும் இல்ல ஏழை ஆணா இருக்கட்டும், பொருளாதாரத்துக்கு இது சம்பந்தம் இல்ல. இது மனித இனத்துக்கே பொதுவான. இல்லங்க, நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க. நம்ம கிட்ட எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்துட்டா போதும், அப்புறம் என்னங்க எனக்கு தான் ஆள் இருப்பாங்களே, காசு கொடுத்தா ஆளுங்க வருவாங்க என்ன பாத்துக்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பேச முடியாது, இது பண்ண முடியாது, ஏதோ ஒரு கோமா ஸ்டேஜோ ஏதோ போயிருவீங்க, பாத்துக்கிறதுக்கு காசு கீசு இருக்கும், யாராவது உங்களோட கார்டியன் கீடியன் அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு போயிருவாங்க. பாத்துக்கணுமா பாத்துக்காம இருப்பாங்களா தெரியாதுல்ல நமக்கு. மனதார அதை செய்வாங்களா? அப்ப அந்த மனசார செய்யறதுக்குன்னா நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒருத்தராலதான் அந்த சகிப்புத்தன்மையோட அதெல்லாம் செய்ய முடியும். புதுசா இப்ப ஒரு சில விஷயங்கள் ஒருத்தங்க சில பேரை சொல்லி நான் சொல்ல விரும்பல. ஒரு நாடக நடிகர், அவர் நடிகர் இருந்தவர் தான், நம்ம தெரியும், கொஞ்சம் வயசானவர் தான். ஒரு திடீர்னு ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய பையன் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் உடல்ல பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அவருடைய பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான், ஒரு தந்தையாக இருந்து நல்ல ஒரு பொறுப்பான தந்தையாகத்தான் இருந்தார். அதற்காக பரவாயில்ல இந்த மனுஷன் அப்படின்னு நானே நினைச்ச விஷயம்லாம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தி உள்ள வந்தா, குறுக்கு சாலையில உள்ள வந்தவ என்ன பண்ணா, அவ இளமையானவ, என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல, அந்த குடும்பத்துல இருந்து அவரை பிரிச்சு விட்டா. கடைசியில போயிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யூடியூப் வீடியோஸ் எல்லாருமே பார்த்து அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப அவரோட பேரும் போச்சு, அவர் குடும்பத்து மேல வச்சிருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு, அவர் பிள்ளை மேல வச்சிருந்த பாசமும் இன்னைக்கு கேள்விக்குறியாய் நிக்குது. அவங்க மனைவி ஹஸ்பண்ட புகழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு வெறுப்புணர்வு உருவாயிடுச்சு. இப்ப அந்த ஒருத்தி இளமையோட ஒருத்தி வந்தா பாத்தீங்களா, அவளும் விட்டு ஓடிட்டா. இன்டர்வியூ தனியா கொடுத்துட்டு இருக்கா, விட்டுட்டு ஓடிட்டா. இல்ல இப்ப அவரோட. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப புரிஞ்சுக்கிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இறங்குறோம், பிரியிறோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பிரியும் போதும் 1000 முறை யோசிக்கணும், இறங்கும் போதும் 1000 முறை யோசிக்கணும். 1000 முறை இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இது செட் ஆகுமா, இது ஒத்து வருமா, இது ஒத்து வராதா, இது என்னன்னு. அதே போல பிரியிறவன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்னாலும் அதுக்கும் ஒரு 1000 முறை யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சாங்களா யோசிக்கலையா நமக்கு தெரியல. ஆனா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு 3வது மனிதராக பார்க்கும்போது இவங்க எல்லாம் பிரிவதற்கான காரண காரியங்கள் இருக்குமாங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்கு. புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப ஏஆர் ரஹ்மான் ஏய் நான் யாரு தெரியுமாடி, நான் அவ்வளவு பெரிய பாடகண்டின்னு சொல்லி அடிக்கிற ஆளு இல்ல, குடிச்சிட்டு கூத்தடிக்கிற ஆளும் கிடையாது, இல்ல ரொம்ப வயலண்டான ஒரு சாடிஸான மென்டாலிட்டி கொண்ட ஆளு கிட்ட வெடுக்கு கூட பேச மாட்டாங்க. ஆமா, அவர் காமா பேசுற ஒரு ஆளு. இவர்கிட்ட என்ன சண்டை ஈகோ வந்துற போதுன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல. இல்ல வேற மாதிரி ஏதாவது தப்பா யோசிக்கிற அளவுக்குமானா இது வரைக்கும் அவர் மேல அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலேயோ இல்ல இவங்க ஒய்ஃப் மேலேயோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கறதையே ஒரு முறைக்கு 2 முறை பேசி பார்த்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுதாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா குடும்பத்தை கெடுக்கக்கூடியவர்கள் இருக்கவே செய்கிறார்கள் இந்த சமூகத்துல. ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒரு திருமணமானவங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டடா பழகணும், அவங்க கிட்ட ரொம்ப எடுத்து பழகக்கூடாது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பரவாயில்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற பெண்களும் இருக்கிறாங்க. அதே போல ஹஸ்பண்ட் உனக்கும் அவருக்கு மேட்சே இல்லை, எதுக்கு நீ அவரோட இருக்கன்னு சொல்லி பிரிச்சு விடுறதுக்கு உள்ள இருக்கிற பாய் பெஸ்டிங்கிற பேரை சுத்திட்டு இருக்க பைத்தியக்காரங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சொசைட்டி இப்படி இருக்குங்கிற பட்சத்துல அந்த திருமண பந்தம்ங்கிறது எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு உறுதித்தன்மையோட இருக்கணும். அந்த உறுதித்தன்மை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகப்பாடு இருக்கு. 30 வருஷ திருமணத்திலேயே அந்த உறுதித்தன்மை இல்லை அப்படின்னா சமீப காலகட்டத்தில் நடக்கிற திருமணங்கள்ல அந்த உறுதித்தன்மையை எப்படி மெயின்டைன் பண்றது? என்னதான் போகுதுன்னே தெரியல பாரு. ஆனா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் மேற்கு நாடுகள்லாம் இருக்குல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், நம்ம ஜெயம் ரவி வீடியோல ஒரு விஷயம் பேசியிருப்போம், இது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி இது பண்றாங்களா, இதுக்கு பின்னாடி ஜெயம் ரவி மட்டும் இல்ல, இவருடைய குடும்பத்துல இன்னொரு இசையமைப்பாளர் பத்தி இன்னொரு இசையமைப்பாளரும் அவரும் காதல் திருமணம், அவங்களோட காதல் திருமணம் ரொம்ப வருஷம் பழமையான காதல் திருமணம் தான். இவங்களுக்குள்ள ஒரு மனமுறிவு ஏற்படுது, ஜெயம் ரவி அவங்களோட குடும்பத்துல ஒரு மனமுறிவு ஏற்படுது. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பல பேரோட தனுஷ் அவரோட இதுல மனமுறிவுங்கிற மாதிரி பேசி பிரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவர் அவுட் ஆஃப் தி லீக் ப்ரோ. நீங்க இவங்கள பத்தி சொல்லுங்க. சரி, ஆனா எல்லாத்துலயும் மனுஷன் தனுஷ் இன்வால்வ் ஆயிடுறாரு எப்படின்னே தெரியல. கடைசி படம் ராயன்
அவங்க அதாவது தாண்டிதான் எல்லா ரூட்டுக்குமே போகணுன்ற மாதிரி அவரை தாண்டிதான் வந்து எல்லா கதைகளும் போகுது. ஏதோ ஜாதகத்துல கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க அனுசார, என்ன என் ஜாதகத்துல என்ன இருக்கு, நான் யார் பக்கம் போனாலும் அவங்க குடும்பம் பணாலா போயிருது, என்னன்னு தெரியல அப்படின்னு போய் கேட்கணும் அவரு. ஏங்க பாவம் அதான் எனக்கும் தெரியல, எல்லாம் கனெக்ட் ஆகுது, நம்ம என்ன பண்றது. நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு, கவனிச்சிங்க தெரியல. வைகோ இப்ப அரசியல் பக்கமே காண பாத்தீங்களா? ஏன் என்னாச்சு? அவருக்கு ஒரு ராசி உருவாக்கி விட்டாங்க இல்ல? எந்த கூட்டணியில பிரதமர் மோடிக்கு உண்டான ராசியா அது? அதே ராசியா? எந்த கூட்டணியில போய் மனுஷன் உட்காராரோ அந்த கூட்டணி தமால் முடிஞ்சு போச்சு. 2026 வைகோவோட பவர் இருக்குன்றீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு வைகோ அம்மா சார் நீங்க வீட்லயே இருங்க, நீங்க வந்து உட்காந்துறாங்க கூடங்கிற லெவலுக்கு ஆயிப்போச்சு. இப்ப அதனாலதான் பாவம் அவரால் முடியல. இப்ப அவர் பையனை இப்ப நீங்க கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க, சரி ஓகே ஏதோ பாவம். அப்ப இதுதான் நிலைமை. இப்ப தனுஷுக்கு அந்த நிலைமை வந்து போச்சு. எங்க எந்த படம் போனாலும் இது பண்ணாலும் யாரோட நடிச்சாலும் இது பண்ணாலும் டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கு. மோடி அவர்களே எந்த கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல்ஸ் போனா முடிச்சு விட்டுறது. சோ அந்த மாதிரி ஒரு ராசி ஆயிடுச்சு போல பாவம். அப்ப இங்கதான் என்னன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா திரைத்துறை சார்ந்தவர்களுக்கோட மேரேஜும் வந்து சொல்லி வச்ச மாதிரி பிரேக் ஆகுது. அப்ப நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், இந்த ஹாலிவுட்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. இந்த மாதிரி வந்து சும்மாவே வந்து ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொபகண்டா பண்றதுக்கு மேரேஜ் எல்லாம் வந்து தேவை கிடையாது, இது தேவை கிடையாது, எந்த ஒரு மேரேஜ் லைஃப் ஸ்டைலும் ஒரு கண்டினியூவா இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு சில கூட்டங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு டிவோர்ஸ் கல்ச்சரை வந்து திணிச்சாங்க. அது வந்து மேலை நாடுகள்ல அது நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது மேலை நாடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்குமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க ஃபுல்லா மாறிட்டாங்க. இப்ப எல்லாம் அங்க கல்யாணமும் நடக்கிறது இல்ல ஒழுங்கா, டிவோர்ஸும் நடக்கிறது எல்லாம் மாறி மாறி போட்டு இருக்கு. டிடியோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது, வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்ப அது வேற பேசுறாங்க. என்ன பேசுறது, அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆபாசம் முடிச்ச ஒரு கூட்டமாக ஹாலிவுட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம சுசித்ரா அவர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் இங்கேயும் நடக்கிறதாக சொல்றாங்க. இங்கேயும் நடக்குதாங்கிறது இப்ப சந்தேகம். இப்ப அங்க அந்த வேலையெல்லாம் பண்ற அதே கூட்டம் இங்கேயும் அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சாங்கிறது இப்ப ஒரு சந்தேகம். புரியுது. ஏன்னா முக்கியமா இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த டிவோர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பேசுபொருளாகும். போற வரவெல்லாம் கேட்பான். நம்ம கொஞ்ச நாளைக்கு தலையவே காட்ட முடியாது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் தலையை காட்டணும்னா எல்லாம் மைக்க தூக்கிட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். செலிபிரிட்டியா இருக்கிறவங்களுக்கு இந்த டிவோர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். சாமானிய மனிதர்கள் கூட கேட்கறதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள கேட்பாங்க, அவ்வளவுதானே. ஒரு நல்லது கெட்டதுக்கு போகும்போது வரும்போது கேட்பாங்க, ஒரு 4-5 பேர் கேட்பாங்க, உறவுக்காரங்க கேட்பாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா இங்க யூடியூப்ல வீடியோ போட்டு கேட்கறோம்ல. கரெக்ட். ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாருன்னா என்ன இருக்கும், அவரும் அவங்க மனைவி போட்டோ, பழைய காலத்து போட்டோ, இதுக்கு இந்த காலத்து இப்ப டிவோர்ஸ் ஆயிருக்குது. இப்ப உட்காந்து காதல் கல்யாணம் அவங்க எப்படி காதல் பண்ணாங்க, எப்படி திருமணம் பண்ணாங்கன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதனாலதான் அந்த வீடியோ நான் இருக்க கிளைமேக்ஸ்க்கு போயிட்டேன். அப்ப அவங்களோட அடிமட்டம் வரைக்கும் போய் அலசக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். இன்னொரு கட்சி தலைவர் ஆக்டரா இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட குடும்பத்திலயும் இது மாதிரி இருக்கு, அவரும் தனியா தான் இருக்காரு, அது மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் தானே சொல்றீங்க, அதையும் இப்படி சுத்தி அடிச்சு சொல்றீங்க. அவங்க எல்லாம் ஒரு விதமா மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சமீபத்துல ஒரு படம் வந்துச்சுல்ல, என்னங்க அதுல வர்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வந்துட்டு திரிஷா உள்ள வந்து ஆடின உடனே முடிவு பண்ணிட்டாங்க, புரட்சி தலைவி திரிஷா அவர்களேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் நான் தாண்டா அண்ணா, நீ தாண்டா எம்ஜிஆர், அது மாதிரி போயிருச்சு. சோ இந்த கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க குடும்பத்திலுமே அந்த ஒரு கேள்வி இருக்கதானே செய்யுது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறாரு, அப்பா அம்மா எல்லாம் கூட வந்திருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. மனைவியோட பிரசன்ஸ் அங்க இல்ல. ஒருத்தருக்கு என்ன சொல்றாரு, அவங்க கேரவான்ல உட்காந்துருந்தாங்கிறாங்க. ஒருத்தன் தமிழ்ல போட்டுதான் மறக்கவே முடியாது. சூரிய வம்சம்ல சரத்குமார் அப்படியே துண்டு போட்டு பாப்பாரு தெரியுமா, மகனோட வளர்ச்சி, அந்த மாதிரி வந்து தமிழ்ல வச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து ஷால் போட்டு அந்த கும்பல்ல நின்று பாக்குற மாதிரி இவனே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. எவ்வளவு தைரியம் இருக்கும். ஓரத்தில் நின்ற சங்கீதா அவர்கள் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். நான் என்ன சொல்றேன், இப்ப இது என்னன்னா எல்லாரும் உங்களை பாக்குறாங்க, இது பண்றாங்க. நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க எப்படி என்னங்கிறது மூக்க நுழைக்கல. பட் நீங்க இப்ப அமெரிக்கன் ட்ரெடிஷன் எடுத்துக்கோங்களேன். எப்பவுமே வந்து ஒரு குடும்பஸ்தர்களை தான் வரவே முடியாது, உங்களால குடும்பஸ்தரா இருக்கணும். நீ அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, அதெல்லாம் இல்ல. நீ குடும்பஸ்தனா இருக்கியா, உன் குடும்பம் வந்து பேர் அதுக்கு உண்மையா இருக்கியா, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு நீ உண்மையா இருக்கியா அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. அதுல கோல்மாலாம் பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டியோட நான் இல்ல, அவங்க தனியா இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அது ஒத்துறாது. ஒன்னா டைவர்ஸ் பண்ணு, இல்லைன்னா வந்து இது குடும்பமா இந்த கான்செப்ட்ல வந்து நிக்கும். ஏன்னா அது எதனால அந்த உளவியல் அங்க இருக்கு அப்படின்னா, அது ஒரு தேவையான உளவியல். ஏன்னா உன்னுடைய இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே நம்மளால ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டா முடிவெடுக்க முடியல, ஒரு குழப்பத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா
கண்டிப்பா வந்து பொது வாழ்க்கையில அவங்களால பெருசா சைன் ஆக முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க குடும்ப வாழ்க்கையை உங்களால மேனேஜ் பண்ண முடியல, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு உங்களால அங்கேயே முடிவெடுக்க முடியல. ஒன்னா வாழ்றோம்னா வாழ்றோம்னு சொல்லணும். நாங்க சேர்ந்தாங்க வாங்குறோம், நாங்க கணவன் மனைவியா தான் இருக்கோம்னா இருக்கிறோம், அது வெளிப்படை தன்மையோட இருக்கணும். அதுதான் திருமணம். திருமண உறவுங்கிறது மறைமுகமா இருக்கிறது இல்லை, அது பேர் வேற. மறைமுகமா ஒரு பொண்ணு நானும் உறவுல இருக்கோம் அப்படின்னா அது வந்து என்ன, அது பேர் கள்ளக்காதல். திருமணமாகி உலகறிய இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது தானங்க திருமண வாழ்க்கைங்கிறது. அப்ப அந்த வெளிப்படைத்தன்மையோட அந்த திருமண வாழ்க்கை இல்லாமல் இருக்குன்னா அங்க என்ன நடக்குது? அது ஒரு ஒரு தேவையில்லாத குழப்பத்துக்கு வழிவகுத்துல. நான் என்ன கேட்கிறேன், இவங்க மனைவி இருக்கிறாங்க, இப்போ விஜய் அவர்களோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போக முடியாத அளவுக்கு பண கஷ்டத்துல இருக்காங்களா? இது மட்டும் இல்லைன்னா எத்தனையோ முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எதுக்குமே அவங்க தலையை காட்டல. சரி, இவ்வளவு வதந்திகள் போதுல. விஜய் அவர்களோட கேரக்டர் வந்து திட்டுற மாதிரி, அசாசினேட் பண்ற மாதிரி நடக்குது, அவருக்கு தப்பான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, இந்த நடிகை அங்க தங்கி இருக்காங்க, அந்த நடிகை இங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்லி பல கான்ட்ரவர்சிகள் கண்டென்ட் வந்து உருவாகிட்டே இருக்கு விஜய் மேல. இதை தடுப்பதுக்கு ஒரு மனைவியோட தேவை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். விஜய் வந்து நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் ரெண்டாவது, அவர் மேல ஒரு பெண் சொல்லி, ஒரு நடிகையை சொல்லி ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பொது தளங்கள்ல பல பேர் பேசுறாங்க அப்படின்னா ஒரு மனைவி தானே அந்த இடத்துல வந்து கணவனுடைய மானத்தை காக்கணும். புரியுதுங்களா சொல்றது? இல்ல நான் இருக்கேன் இன்னும். அதே என்ன சொல்லணும்னா, என் கணவனை பத்தி எனக்கு தெரியாதாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மனைவி கிட்ட இருந்து வரணுமா வரக்கூடாது? வரணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப உங்க ஊர்ல யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்க இதை வந்து திட்டுறாங்கன்னு வைங்களேன், யார் முதல்ல உள்ள வருவா? கூட இருக்க மனைவி தான் வந்துட்டு என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீ பெரிய இவ அப்படின்ட்டு இறங்குவாங்க. பாத்தீங்களா? அது இல்லையே இங்க. இல்லங்க, ஆனா மக்கள் எல்லாம் இதாங்க விரும்புறாங்க. என்னது? எப்படி வேணா அவங்க இருக்கலாம், இதெல்லாம் நார்மலைஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் எல்லாம் விரும்பல. அப்படி விரும்பி இருந்தாங்க அப்படின்னா சங்கீதா பத்தி கேட்க கூட மாட்டாங்க. அது வேணும்ட்டே அவர் மேல கால்புல வந்து கேக்குறதுங்க அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையிலே கால்புல எல்லாம் கேட்கல. ரீசெண்டா ஒரு நானே கேட்கறேன்ல, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கும் போது அந்த அவங்களுக்குள்ள கூட அன்பு, பாசம், பற்று இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதுதான் ஒரு சரியான இல்லற வாழ்க்கை. அந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாத ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அது நிக்காது. இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். ஹிடன் சீக்ரெட்ல ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு நடிகரும் அதுல பாத்தீங்கன்னா வேற ஒரு நாள்ல அந்த நடிகை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு பிக்சர் போட்டுருப்பாங்க, அதுல அந்த ட்ரெஸ், ஹேண்ட் பேக் எல்லாத்தையும் வச்சு டீகோடிங் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் டீகோடிங் எல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. அது ஓப்பன் சீக்ரெட் தானே, தெரிஞ்சே தானே அதெல்லாம் வெளியிடுறாங்க. அப்படி அந்த ஓப்பன் சீக்ரெட்னா அப்புறம் விஜய் எப்படி நம்ம நம்புறது? கட்டின குடும்பத்துக்கே அவர் உண்மையாக இல்லாத ஒரு நபர் மக்களுக்கு உண்மையாக இருப்பார். உங்கள் விஜய், உங்கள் அண்ணா எப்படி நாங்க ஏத்துக்கிறது? இந்த கேள்வி வரும்ல. நானே கேக்குறேன், உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிருக்க ஒரு மனைவி, அவங்களுக்கே நீங்க உண்மையா இல்லாம வேற ஒரு பொண்ணோட போற ஆளுன்னா நீங்க நாளைக்கு நம்ம மக்களை நட்டாத்துல விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆனா அந்த ஒரு விரல் நீட்டுறப்போ 4 விரல் நம்மள காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒருத்தரை பார்த்து கேட்கிறப்போ எல்லா தலைவர்களும் அந்த கேள்விக்குள்ளாவாங்க. அதனால அதையும் நம்ம சொல்றோம், அது இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றோம். ஒழுக்கம் இல்லாதவர்கள் தலைவர்களாக இருப்பதற்கு தகுதி அற்றவர்கள் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கம் இருந்தாதான் தலைவராக இருக்க முடியும். ஏன்னா ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கட்டும், ஒரு மக்களுக்கு தலைவரா இருக்கட்டும், ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு வீக்னஸ் இல்லாம இருக்கணும். கரெக்டுங்களா? ஒழுக்கத்துல வீக்னஸ் இருக்குன்னு வைங்க, என்ன பண்ண முடியும்? உன்னை சம்பந்தப்பட்ட வீடியோ விடுறான்வா, ஆடியோ விடுறான்வா, இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் உருவாயிரும். இந்த இடத்துல வந்து பெரிய அளவு இறங்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அப்புறம் அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் மூக்க நுழைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும், பின்னாடி ஏற்படுத்தி விட்டுரும். காலத்துக்கு வந்த விஷயமே காரணமே வேற ஒரு போராட்டத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும், அப்படி போயிடும். அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுக்கமற்றவர்கள் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஒழுக்கம் இல்லைன்னு ஒருத்தர் வந்து அம்பலப்படுகிறார் என்றால் அவரை விட்டு வேற வேலையை பாருங்க. அது விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதை நம்ம பதிவு பண்றோம். அதே போல ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது அது வெளிப்படைத்தன்மையோட தான் இருக்கணும். அந்த மாதிரி மறைமுகமாலாம் வச்சுக்கிட்டு இருந்தா உங்களை அப்புறம் யாரு உங்களை தலைவரை எடுத்துட்டு வரவங்களுக்கு உண்மையா இருக்காண்டாமா? அவனும் அதை பார்த்து அவன் வீட்டுல பண்ணான். உங்களை பார்த்துட்டு தலைவரே அப்படி நான் என்ன அப்படிங்கிற என்ன வருமா வராதா? அப்ப அதை வந்து நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது. நீங்க உண்மையா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், நம்ம ஆரம்பத்துல இருந்து விஜய் போன்ற நபர்கள்ட்ட எல்லாம் சொல்றது, நீங்க வந்து ஒரு தலைவர், இப்ப எம்ஜிஆரை வந்து நம்ம 1000 விமர்சனங்கள் இருக்குது, அவர் வந்து குடிக்க கூடாதுங்கிற கோட்பாடை வச்சிருக்காரு அப்படின்னா படத்துல காட்ட மாட்டாரு. அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் அதை வந்து நெகட்டிவ் தான். அந்த இடத்துல எல்லாம் அவர் வந்து இது பண்ணிக்கல. இப்ப அவருடைய சில ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல அவர் தவறுதனால அவருக்கு பாதிப்பா, நமக்கு பாதிப்பு, நமக்கு தான் பாதிப்பு. அடுத்த 10 வருஷம், சாரி 15 வருஷம். இப்ப இது நடந்துச்சா இல்லையா? இதுதான் நடக்கும். முடியாது எங்கனால எல்லாம். தமிழக மக்கள் ரொம்ப பாவம், அவங்க வந்து ஏமாறுறதை நம்ம விரும்பல. அதனால இப்பவே மக்களுக்கு எஜுகேட் பண்றோம், ஒழுக்கமற்றவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், யாராக இருந்தாலும் சரி.
யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இதுல வந்து எனக்குலாம் மாட்டுக்கிறது இல்லை. அதே போல திருமண வாழ்க்கைன்னு வரும் பொழுது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஏன்னா திருமணம் என்பது வெளிப்படையானது. புரியுதுங்களா? வெளிப்படையா நீங்க சொல்றீங்க நான் இவளோடு வாழ்கிறேன், இவளுக்கு நான் உண்மையாக இருப்பேன். அது எல்லா மதத்திலயும் அதுதாங்க உடன்படிக்கை. எல்லா மதத்திலும் நீங்க முஸ்லீமா இருந்துட்டு போங்க, கிறிஸ்டினா இருந்துட்டு போங்க, இந்துவா இருந்துட்டு போங்க, என்னவா இருந்துட்டு போங்க, எல்லா மதத்திலயும் அந்த உடன்படிக்கை என்ன? மேரேஜ் வாவ்ஸ். காலத்துக்கும் அது வந்து இந்த திருமண பந்தம் இருக்கும் வரையெல்லாம் கிடையாது. சாகிற வரைக்கும் நான் வந்து உண்மையா இருப்பேங்கிற கான்செப்ட்ல தானே நீங்க வந்து அந்த வாக்குறுதியை மீறக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வாக்குறுதி இறைவன்கிட்ட சொல்லக்கூடிய வாக்குறுதியவே நீங்க மீறுறீங்க. நீங்களே என்ன வாக்குறுதியை காப்பாற்றிட முடியும்? ஸோ டிவோர்ஸ் இஸ் நாட் ஏ நார்மல் விஷயம். அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா அந்த ஆபத்தான விஷயத்த ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்கன்னு ஃபீல் ஆகுது. அந்த நார்மலைஸுக்கு இந்த மீடியா பர்சன்ஸ் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு தப்பான ஒரு கல்ச்சுரல் போர்ட்ரேயிங் நடக்குது. இங்க ஒரு தவறான கலாச்சாரத்தை நம்மிடம் திணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சினிமாக்காரர்கள்ங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. ஏன்னா 30 வருஷம் நான் வந்து குடும்பத்தோட வாழ்ந்த என்னால இப்ப வாழ முடியாம போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒண்ணு முன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் தமிழ் சமூகம். அப்ப இந்த விவாகரத்து விஷயங்களை நார்மலைஸ் செய்யறத வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இதோட பர்சனல் யாரும் பேசாதீங்க. அதான் இதுதான் என்னோட கடைசி கொஸ்டின் தான். ஸ்டார்டிங்ல கேட்டேன், திருப்பியும் கேட்கிறேன், எனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ பர்சனலான ஒரு விஷயம், ஆனா பப்ளிக்ல இதை வந்து போட்டுட்டாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இப்ப நம்ம இதை பத்தி பேசுறது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதா எனக்கு மாரலா, எனக்கு ஓப்பனா சொல்லுங்க, மனசாட்சி உறுத்தலா இருக்கு எனக்கு லைட்டா. ஸோ இது வந்து என்னங்க, அவங்க வந்து ட்வீட் சிம்பிள். இப்ப பர்சனல் தானே, அப்ப அவங்களோட திருமண வாழ்க்கை பர்சனல் தானே. ஏஆர் ரஹ்மான் அப்புறம் மனைவி எல்லாம் வந்து மேடைக்கு ஏத்தினாரு. ஏஆர் ரஹ்மான் ஒரு பாடல் இது பண்றாரு, இசையமைப்பாளரா இருக்கிறாரு, அதுல புகழ்பெற்ற இசையமைப்பாளர். அவங்க மனைவி இசையமைப்பாளரா? அவங்க ஏன் வந்தாங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அவார்ட் ஷோல கூட்டு மேல நிக்க வச்சிருவாங்க பாரு. அது நிக்க வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பொருள் என்ன? ஏஆர் ரஹ்மான் ஒரு தனி நபராக இல்லை, அவர் ஒரு குடும்பமாக இருந்தார், ஒரு குடும்ப தலைவனாக அறியப்பட்டார். அப்ப அந்த குடும்பத்துக்கு அவர் தலைவராக நீ இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஏன் என்னன்னு மக்கள் கேட்பாங்க. ஏன்னா மக்கள் கேட்காமே தானே உங்க மனைவி உங்க குடும்பத்தெல்லாம் வந்து காட்டினீங்க. இப்போ உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்னாலும் மக்கள் கேட்க தானே செய்வாங்க, ஏன்னா பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. அதான் நான் தான் சொல்றேன்ல, பெருமைக்காக அதாவது சந்தோஷத்துக்காக நீங்க காட்டுற போது ஏத்துக்கணும் மக்கள். அப்போ உங்க பர்சனலை கொண்டு வந்து நீங்க அவங்க கிட்ட திணிக்கிறது இல்ல. அன்னைக்கு உங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் பேசணும், அன்னைக்கு உங்க மக கல்யாணத்தை பத்தி எல்லாரும் பேசணும், உங்க 2வது மக கல்யாணத்தை பத்தி எல்லாரும் பேசணும். ஆனா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா யாருமே பேசக்கூடாதுன்னா என்ன பேச்சுது? இது சான்ஸ் எடுத்துட்டு சங்கீஸ்லாம் அவதூறு பரப்புறாங்க. நம்ம இல்ல சங்கீஸ் சொல்றேன். நம்ம வந்து அவங்க பிரிவுக்கு காரணமே நமக்கு தெரியாதுன்னு சொல்றோம். தெரியலன்னா தெரியாதுதான் நம்ம சொல்றோம். ஆனா பிரிந்திருக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா 30 ஆண்டு கால நான் அடிச்சு சொல்றேன், எவ்வளவு பெரிய காரணமாக இருந்தாலும் இந்த 30 ஆண்டு திருமணத்தை உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காரணமாக அது இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனாலும் இருக்கட்டும், ஒரு 30 ஆண்டு கால திருமணத்தை உடைக்கும் அளவுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூனா யார் மேல தப்புங்கிறது தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப அது ஒரு மாரலா அவங்க ரொம்ப தப்பான ஆளுங்கிறது இருக்குல்ல. அது ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், அவங்க மனைவியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த அளவுக்கு 30 ஆண்டு கால திருமணத்தை உடைக்கும் அளவுக்கு ஒரு தவறை செய்திருக்கிறார்கள்னா அவர்கள் வந்து சொசைட்டில வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள். அந்த பேட் எக்ஸாம்பிள் நம்ம பேசித்தானே ஆகணும். ரொம்ப நாளா இது வந்து புகஞ்சிட்டே இருந்திருக்கும், எரிமலை வெடிக்கிற மாதிரி. அதோட ரிசல்ட் ரொம்ப நாளெல்லாம் புகஞ்ச வாய்ப்பு இல்லை. இப்ப அம்பானியோட பையனோட வெட்டிங் ரொம்ப நாள் ஆகல, ரொம்ப நாள்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆனா அந்த கல்யாணத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய அந்த பாவம் அவங்க தனியா வந்தாங்க. அது தெரியுது இப்ப நமக்கு, அவங்க குடும்பத்துக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. சம் ஈகோயிஸ்டிக் வார் அங்க போயிட்டு இருக்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. அவங்க கூட நிக்காம அவங்க மட்டும் தனியா போய் நிக்கிறது இதெல்லாம். அப்ப அது நமக்கு தெரியுது இப்ப அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அதுக்குள்ள நம்ம நுழையில, அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா இவர் குடும்பத்துல பிரச்சனையே இல்லை, ஆனா திடீர் இதுப்புன்னு டிவோர்ஸ். இவரோட அந்த இன்னொரு இசையமைப்பாளர் இருக்காருல, அவரோட குடும்பத்திலயும் பிரச்சனை இருந்த மாதிரியே தெரியல, திடுதுப்புன்னு டிவோர்ஸ் பலவாட்டி இதாச்சு. அப்ப இது என்ன, இது டக்கு டக்கு டக்குன்னு டிவோர்ஸ் மக்கள் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது? அப்ப கல்யாணம்னு நினைக்கும் போதெல்லாம் பதறாங்க இல்ல, பதறாங்களா இல்லையா? உண்மைதாங்க. அப்ப அது இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இந்த பதட்டம் எதனால் வருகிறது என்றால், இவங்கள மாதிரியான நபர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தப்பான முடிவுகளால. இல்ல இது நம்ம வந்து அவங்க முடிவு தப்பு அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒன்னா நீங்க பப்ளிக் பண்ணி தான் நீங்க முடிவுக்கு வந்துருக்கணும். இது உங்க குடும்பமாவே இருந்தாலும் இது என்னங்கிறது வெளிப்படையா சொல்லிட்டு தான் இருக்கணும். இல்ல இது பர்சனலுக்குள்ள எல்லாம் அடுத்தவங்க நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா புகையை தான் செய்யும்.
பேசதான் செய்வாங்க, அதை நம்ம தடுக்க முடியாது, பேசிதான் தீருவாங்க. ஓகே ஃபைன். இதை நான் எப்படி அது பேசக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க, பட் பேசுவாங்க. நம்ம ஒன்றும் அது பண்ண முடியாதுங்க, பேசுவாங்க எல்லாம். இப்போ ஜிவி பிரகாஷோடைய இதெல்லாம் வந்து காதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காதலா, சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு காதல்ல சொல்லுவாங்கன்னா அவங்களும் ஒரு பாடகி, வெறும் ஒரு இசையம் நிறைய டுவெட் சாங்ஸ் பாடி ரொம்ப வருஷமா காதலிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய காதலுக்கு அப்ப 12 வருஷமா காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாதான் அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. இப்ப என்ன பார்க்கப்படுதுன்னா 12 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்றவனே டிவோர்ஸ்ல போய் நிக்கிறான் அப்படின்னா இந்த கல்யாணம்லாம் வந்து தேவையாங்கிற இடத்துக்கு தான் மக்கள் வராங்க. இப்ப அதான் நானும் கேட்கிறேன். அது அப்படி கிடையாது. இவங்களோட தவறான முடிவுகளுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியல, ஆனா அவைகள் தவறான முடிவுகள். அவங்க குடும்பத்துக்குள்ள டிவோர்ஸ் ஆகிற அளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் என்பது நடக்கல. இங்க அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்க குடும்பங்களும் கூட சேர்ந்து வாழ்றவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து நம்ம ஒரு ஒரு விஷயமா இந்த பேச்சு பொருளை தப்பா கொண்டு போய் போர்ட்ரே பண்றாங்க நம்ம குழந்தைகளுக்கு. அதை செய்யாதீங்க. திருமண வாழ்க்கை என்பது காலத்திற்கும் இருக்க வேண்டிய ஒரு பந்தம், அதை அவ்வாறுதான் பார்க்கணும். இடையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைனால டிவோர்ஸ் ஆகுதுங்கிறது வேற. இது இப்ப அப்படி ஆகல. சும்மா எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சேராதீங்க. நான் தான் சொல்றேன்ல, சேருவதற்கு முன்னாடி 1000 முறை யோசிங்கள். பிரியறதுனால 1000 முறை யோசிங்க. சேரும் போது யோசிக்காம சேர்ந்துக்கிறீங்க, பிரியும் போதும் வந்துட்டு டக்கு டக்குன்னு பிரிகிறீங்கன்னா அது திருமணத்தை வந்து வேல்யூ இல்லாம ஆக்கிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம ஏற்கல. இந்த மாதிரியான குடும்ப உறவுகள் பிரிகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உண்மையான காரணம் ஏதாவது இருக்குன்னா அதை வெளிப்படுத்திட்டு பிரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா 10 பேர் 10 விதமா பேசுறான், அதனால வந்து மக்கள் இன்னும் குழம்புறாங்க. யார் இப்ப நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல 2 பேரும் உண்மையாவே கசப்புணர்வுனால பிரிதாங்களா, அதையும் சொல்லணும். எங்களுக்குள்ள சண்டை வருதுங்க, எங்களுக்குள்ள ஒத்து வர மாட்டேங்குது, அதனால நாங்கள் புரிஞ்சுக்கணும்னா அப்படி சொல்லிட்டு போங்க. ஆனா எதுவுமே சொல்லாம போறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ரைட். எதுவுமே சொல்லாம போனா அவன் எதை ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபில் பண்ணும்போது அது நமக்கு பெரிய நெகட்டிவா இருக்கு. பிரியறது அவங்க விருப்பம் தான், காரணங்கள் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க சேரும்போது மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிச்சிங்க. அதை யாரை வேணா கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு கேட்டமா வந்து காட்டுனீங்கல்ல, இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இவங்களை கல்யாணம் பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்றாங்க, எல்லாம் பாக்குறோம்ல. அப்புறம் டிவோர்ஸ் ஆகும்போது மட்டும் எல்லாமே பேசாதனா இன்னைக்கு கல்யாணத்தை டாக்குமெண்ட்ரியே போட்டு வைக்கிறாங்க. அப்ப நாளைக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இல்ல, அதுக்கும் போடுவாங்க. நீங்க வேணா பாருங்க. ஐயோ இல்லங்க, ஜெனரலா அது மாதிரி ஆச்சுன்னா சொல்றேன். இவரு தனுஷ் ரசிகரா இல்ல ப்ரோ, சிம்பு ரசிகர் ப்ரோ, உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ. ரைட்டுங்க, ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து இந்தியாவின் பெருமை மட்டும் இல்ல, நம்ம செம்மொழி பாட்டு கூட வந்து போட்டிருக்காரு. தமிழுக்கு அவர் வந்து பெருமை, தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து என்னைக்குமே ரிலேட் பண்ணி இசை வந்து நம்மளுக்கு டெய்லி அவர் கேட்போம். ஸோ இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் நம்ம லைஃப்ல வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா டெய்லி நம்ம கூட தான் வந்து இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து எதுவுமே வந்து பேடா நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான முடிவுகளை ஆற போட்டு முடிவு எடுக்கணுங்கிறத நம்ம சொல்றேன். அட்வைஸ் பண்ணணும் இல்ல, பட் உங்க இமேஜ் எனக்கு எடுத்து இன்ஃபேக்ட் வந்து அது உங்களுக்கு அது இமேஜ் வந்து அடிதான் வாங்கும். எனக்கு நார்த் இந்தியன் மீடியாவெலாம் நான் இன்னும் திறந்து பார்க்கலாம், அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஆனால் எல்லாம் பேசுவாங்க. நீங்க இதை ஒரு சாக்கா எடுத்துட்டு ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸோட ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபேமிலின்ற ஒரு விஷயம் தலைவர்களுக்கு எவ்வளவு முக்கியம், அது எந்த தலைவரா இருந்தாலும் முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் பாய், மிக்க நன்றி. நன்றி.